அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஒவ்வொரு செய்திகளாக நம்ம விரிவாக டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது இந்தியா பாகிஸ்தான் தொடர்பானது தான். அதாவது பஹல்காம் தாக்குதல், சிந்தூர் பதிலடி, சிந்து நதி நீர் ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் நிலவி வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இரு நாட்டோட உறவில் தொடர்ந்து விரிசல் ஏற்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி தான் இது எல்லாமே. இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் முறிவால் தகவல் பரிமாற்றம் முற்றிலும் முடங்கியிருக்குங்க. இந்த நிலையில தான் தற்போது இந்தியா மனிதாபிமான அடிப்படையில் பாகிஸ்தான் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது நம்ம பார்த்துருப்போம், ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் நடந்த கொடூரமான தாக்குதலுக்கு இந்தியா சார்பில் ஆப்ரேஷன் சிந்தூர் என்கின்ற பெயரில் தரமான ஒரு பதிலடியை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருந்தாங்க. இது இரண்டு நாடுகள் இடையே போர் பதற்றத்தை ஏற்படுத்திருந்துச்சு. இது இந்தியா பாகிஸ்தான் உறவில் மேலும் விரிசலை ஏற்படுத்திருந்துச்சு. ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் இடையேயான உறவு அப்படின்றது விரிசலில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்து மேலும் உறவில் விரிசலை பாகிஸ்தான் ஏற்படுத்திச்சு. இதில் ஒரு கட்டத்தில் போர் நின்றாலும் இந்தியா பாகிஸ்தான் உறவு அப்படின்றது சுமூகமாக இல்லை நண்பர்களே. இதன் தொடர்ச்சியாகத்தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தமும் மத்திய அரசால் ரத்து செய்யப்பட்டதுங்க. இது பாகிஸ்தான் நாட்டிற்கு அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்திருந்துச்சு. இது தொடர்பாக பாகிஸ்தான் பல முறை இந்தியாவிற்கு எச்சரிக்கை விடுத்தும் கோரிக்கை வைத்தும் பார்த்து விட்டது. அதாவது நானும் அரண்டு பார்க்குறேன், புரண்டு பார்க்குறேன், உருண்டு பார்க்குறேன், கதறி பார்க்குறேன், கத்தி பார்க்குறேன், எதுவுமே இந்தியா பண்ணாது போல அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் பதறி போச்சுங்க. ஆனால் ஒப்பந்தம் ரத்து செய்வதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி மத்திய அரசு தரப்பில் வெளிப்படையாக சொல்லப்பட்டுச்சுங்க. இதில் கவனித்து பார்த்தோம்னா இந்த ஒப்பந்தம் இருந்தபோது நீர்மட்டம், வெள்ள அபாயம் உள்ளிட்டவற்றை குறித்து இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளும் தகவல் பரிமாறி வந்தாங்க. ஆனால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதால் அனைத்து விதமான தகவல் பரிமாற்றமும் நிறுத்தப்பட்டுச்சு. அதனால் பாகிஸ்தான் கடுமையான அதிருப்தியில் இருந்து வருகிறதுங்க. இந்த நிலையில் தான் தொடர்ந்து பெய்ஞ்சு வந்துக்கிட்டு இருக்க மழை காரணமாக சிந்து நதி மற்றும் அதன் துணை நதிகளில் தண்ணீர் அதிக அளவில் செல்கிறதுங்க. தாவி நதியில் தண்ணீர் அதிக அளவு செல்வதால் மனிதாபிமான அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு இந்தியா வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ள சம்பவம் அப்படின்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நண்பர்களே. இது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை கூறுகையில் சிந்து நதி ஒப்பந்தம் இருந்தபோது இந்த தகவல் சிந்து நதிநீர் ஆணையர் மூலம் பரிமாறப்பட்டது. தாவி நதியை பொறுத்தவரை இது இமயமலையில் உற்பத்தியாகி ஜம்மு காஷ்மீர் வழியாக பாகிஸ்தானின் செனாப் நதிக்கு செல்கிறதுங்க. மழை காரணமாக அங்கே அதிக அளவு தண்ணீர் உள்ளது. இதனால் இந்திய தூதர் மூலமாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாங்க. மேலும் எல்லையில் ஒலிபெருக்கி மூலமாகவும் பாகிஸ்தான் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி கூறப்பட்டிருக்கு. மொத்தத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியானா இந்தியா தான். அதாவது அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி அந்த மனசு தான் சார் இந்தியா அப்படின்னு சொல்லணும் நண்பர்களே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சால் கூட பாகிஸ்தான் பகிருமா பகிராதா அப்படின்னு சந்தேகம்தான். ஆனால் நம்ம அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம், ஒரு பாதிப்பு அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா அது எதிரி நாடாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்க மக்களே நம்ம மக்களாக பார்த்து அவர்களை காக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய நலன்களில் நாம் அக்கறை கொள்ள வேண்டும் என்பதில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போவும் இப்போவும் எப்போவும் இந்தியா அப்படின்றதுல இந்தியா தொடர்ச்சியாக நிரூபித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. மனிதாபிமான அடிப்படையில் பல்வேறு விதமான உதவிகளை இன்னும் பாகிஸ்தானுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கூட பாகிஸ்தான் இனி வரக்கூடிய நாட்களில் திருந்தாதா அப்படின்றத சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நண்பர்களே, நீங்களே சொல்லுங்கள். அடுத்த செய்தியாக இந்தியா, சீனா, ரஷ்யா, அங்கிட்டு ஒரு புறம் அமெரிக்கா என்ன என்பதை நம்ம பார்த்துடலாம். அதாவது அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் உலக நாடுகளையே தொடர்ந்து பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. தற்போதைக்கு உலக நாடுகளே ஒரு புறம் கூட்டாக இருக்க மாதிரியே இவர் மட்டும் தனியாக இருந்து எல்லா நாடுகளுக்கும் சொல்லண்டு வரியை அள்ளி தெளிக்கிற மாதிரி மனுஷன் தெளித்து வந்துக்கிட்டு இருக்காரு. இதற்கிடையே தான் ட்ரம்புக்கு செக் வைக்கக்கூடிய வகையில்
இந்தியா, சீனா, ரஷ்யா இப்போது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையை எடுக்க போகிறாங்க. குறிப்பாக இது நிஜமாகவே ட்ரம்பிற்கு ஒரு எச்சரிக்கை மெசேஜை அனுப்பும் என்பதில் சந்தேகமே இல்லை நண்பர்களே. பார்ப்போம் என்ன என்பதை. அதாவது உலக நாடுகளுக்கிடையே ட்ரம்ப்போட நடவடிக்கை எதிர்ப்புகளையே சம்பாதித்து வந்துக்கிட்டு இருக்கு. இவருடைய செயல்பாடுகள்லாம் எந்த நாடும் வரவேற்கல. என்னன்னா இந்த மனுஷன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏதாவது யோசிச்சு தான் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் யோசிக்கக்கூடிய வகையில் இருந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா நட்பு நாடுகள் மீதே ட்ரம்ப் தேவையில்லாத நடவடிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது நண்பன் அப்படின்ற மாதிரி நேற்று வரைக்கும் சொல்லியிருந்த மனுஷன் இன்றைக்கி நண்பனா நீ யாரா வென்று ஓமையிலே நான் வரி விதிப்பேன்டா அப்படின்ற மாதிரி தான் மனுஷன் வரி விதித்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படித்தான் ட்ரம்ப் இந்தியா மீது கூட 50% வரியை விதிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு 25, அடுத்து 25, அது நாளையிலிருந்து அடுத்து 25 அமலுக்கு வருது. ஸோ இப்படியான சூழல் தான் போயிட்டு இருக்கு நண்பர்களே. இந்த மனுஷனோட இந்த மாதிரியான நடவடிக்கையால் உலக அரசியலே மெல்ல மெல்ல மாறி வந்துக்கிட்டு நண்பர்களே. இந்தியா, ரஷ்யா இடையே பல காலமாக இருந்த நட்பு ட்ரம்ப் அத்துமீறல்களால் இன்னும் வலிமையாக இருக்குது. அதாவது மனுஷன் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து இந்தியாவையும் ரஷ்யாவையும் எப்படியாவது பிரித்து விட்டலாம் அப்படின்ற மாதிரி மனுஷன் களத்தில் களமிறங்கினார். ஆனால் அதெல்லாம் நடக்கிற காரியமா, கனவுல கூட நடக்குமா அப்படின்றத மனுஷன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கணும். ஆனால் யோசிச்சு பார்க்காம செஞ்ச ஒரு வேலையினால தான் இன்னும் கூடுதலாக இந்தியா, ரஷ்யா இடையான உறவு அப்படின்றது வலிமையாக இருக்குது நண்பர்களே. அதே போல் இந்தியா, சீனா இடையேயான கால்வான் மோதலுக்கு பிறகு கடந்த சில ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலை வந்துகிட்டு இருந்த சூழலும் கூட அப்படியே மெதுவாக மாறி மெல்ல மெல்ல சீராகி வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நன்றி சொல்ல வேண்டிய விஷயம் அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப்புக்கு தான். ஏன்னா இந்த மனுஷன் ஒரு ஆள் பார்த்த வேலையினால இப்போ அம்புட்டு எதிரிகளும் நண்பர்களாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதாவது பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்த நாடுகள் கூட 2 நாடுகளுக்கு இடையே பிரச்சனை போயிருந்தா கூட அந்த நாடுகளும் கூட்டாக சேர்ந்து இந்த மனுஷன் நமக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. நம்ம ஒன்றா சேர்ந்தால் இந்த நேரத்தில் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பிரச்சனைகளை சுமூகமாக கையாள முடியும் அப்படின்ற மாதிரி எல்லா நாடுகளும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா இந்தியா, சீனா இடையான உறவு அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவிற்கு வளர்ந்து போயிடும் போல் அந்த அளவிற்கு மனுஷன் பார்த்துக்கிட்ட வேலை அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு. சமயத்தில் கூட சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவிற்கு நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசியிருந்தாங்க. இந்த சூழலில் தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் இந்த மாதத்தோட இறுதியில் நடைபெறக்கூடிய ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சீனாவுக்கு செல்றாங்க. இரு நாட்டு உறவு சீராகி வரக்கூடிய சூழல்ல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த பயணம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அதே போல ரஷ்யாவோட அதிபர் புதின் அவர்களும் கூட ஷாங்காய் உச்சி மாநாட்டிற்கு பங்கேற்பதற்காக சீனாவிற்கு செல்றாங்க. இதற்கிடையே தான் ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்க வரும் பிரதமர் மோடி அவர்கள் மற்றும் அதிபர் புதின் அவர்களை சீன அதிபர் ஷி ஜின்பிங் தனிப்பட்ட முறையில் வரவேற்பு உள்ளதாக ராய்டர்ஸ் தெரிவிச்சிருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலகளவில் வரிகளை விதித்து பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வந்துகிட்டு இருக்காப்புல. இந்த சூழலில் ஆசியாவின் முக்கியமான 3 நாடுகளுடைய தலைவர்கள் ஒரே இடத்துல கூடுவது ஒற்றுமையை பிரதிபலிப்பதாக நம்ம எடுத்துக்கணும் நண்பர்களே. மெயினாக இதெல்லாம் நடந்துடாதா, மறுபடியும் எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். நம்ம மனுஷன், அதாவது எங்கடா தம்பி இருக்க, நம்ம ஆட்டோக்கார தம்பி, நம்ம ஆட்டோக்கார தம்பியை பாரு, நமக்கு எப்படியா இருந்தாலும் ஆபத்தில் உதவுவார் அப்படின்ற மாதிரி வாண்டடாக மனுஷன் 3 நாடே பெரிய அளவிற்கு ஒன்று சேர்த்து வச்சுருக்காப்புல. ஏற்கனவே ஒரு புறம் இந்தியா, ரஷ்யா உறவு அப்படின்றது ஒரு புறம் போயிட்டுருக்கு, அங்கிட்டு ஒரு புறம் ரஷ்யா, சீனா இடையான உறவு அப்படின்றது போயிட்டுருக்கு. ஆனால் இந்தியா, சீனா இடையான உறவு மட்டும் சிக்கலில் இருந்ததை பார்த்துருப்போம். பட் அந்த சிக்கல்லாம் இப்போ வரி விஷயத்தினால தூசா பறந்து போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் மறந்து 3 நாடுகள் ஒன்று சேர்றாங்க. இதுவே மிகப்பெரிய அளவிற்கு மனுஷனுக்கு காண்டை ஏற்படுத்தும். அதாவது ஆள் இல்லாத சொத்தை ஆட்டையை போடலான்னு நினச்சிக்கல, எங்கேருந்தா வந்தீங்க அப்படின்ற மாதிரி 3 நாடுகள் ஒன்று சேர்றதை பார்க்கும்போது மனுஷன் நிச்சயமாக தூங்குவாரா தூங்க மாட்டாரான்னு தெரில. அந்த அளவிற்கான ஒரு சம்பவம் சிறப்பாக அவருக்கு காத்திருக்கு. பார்ப்போம், நிச்சயமாக அதற்கு மனுஷன் ஏதாவது கருத்து தெரிவிப்பாப்புல. எத்தனை நாள் இருக்குது, என்ன ஒரு 2-3 நாள் தான் இருக்குது. இந்த ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 இந்த தேதிகளில் தான் சீனாவின் தியான்ஜினில் நடைபெற இருக்கு இந்த ஒரு உச்சி மாநாடு. அன்னைக்கு மனுஷன் வெயிட்டாக கதறுவாப்பில். பார்ப்போம் அன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத. இதில் பார்த்தோம்னா மெயினான விஷயம், இந்த உச்சி மாநாட்டில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் புதின் அவர்கள் மட்டுமின்றி மத்திய ஆசியா, மத்திய கிழக்கு, தெற்காசியா மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்க இருக்காங்க. அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. 2001 இந்த ஷாங்காய் உச்சி மாநாடு நடக்கக்கூடிய நிலையில இது மிகப்பெரிய மாநாடாக இருக்கும் என்பதை
தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 7 ஆண்டுகளில் பிரதமர் மோடி அவர்கள் சீனாவுக்கு செல்வது இதுவே முதல் முறையாகுங்க. இதற்கு முன்பு 2024 கசானில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் ஜி ஜின்பிங்குடன் ஒரு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்றிருந்தாங்க. இருப்பினும் இது ரஷ்யாவில் நடந்த கூட்டமாகுங்க. இப்போது தான் பிரதமர் மோடி அவர்கள் 7 ஆண்டுகளில் முதல் முறையாக சீனாவுக்கு செல்கிறாங்க. இது ரொம்ப மிகப்பெரிய அளவிற்கு எதிர்பார்ப்பாக இருக்குது நண்பர்களே. மெயினாக நிச்சயமாக ட்ரம்ப் அவர்கள் கூட மிகப்பெரிய அளவில் இதை எதிர்பார்த்து காத்திருப்பார். மெயினாக நம்ம காத்திருக்கிறத காட்டிலும் அவர் என்னதான் முடிவு எடுக்க போகிறாங்க, அந்த முடிவுனால நமக்கு ஏதாவது பிரச்சனை திரும்பிடுமா அப்படின்ற மாதிரி நம்மளோட ரொம்ப ஆர்வமாக அவர் தான் எதிர்பார்த்து காத்திருப்பார். இதில் பார்த்தோம்னா இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யா இடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடைபெறும் என்று நம்புவதாக சமீபத்தில் தான் டெல்லியில் உள்ள ரஷ்ய தூதரக அதிகாரிகள் கூறியிருந்தாங்க. இந்த சூழலில் தான் சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவங்க நேரடியாக பிரதமர் மோடி அவர்கள் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் அவர்களை வரவேற்க உள்ளதாக தகவல் வெளியாயிருக்குது. பெரிய அளவிற்கு எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயமாகவும் எல்லாரும் உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய ஒன்றாகவும் மாறியுள்ளது நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.